வஃபி, நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது இப்போ? உன் மனநிலைமை எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனா மனநிலைமை ரொம்ப பீப் மாதிரி இருக்கு. ரொம்ப கூந்தல் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி எண்ட்லெஸ் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பயமா ஒரு லூப்ல இல்ல, லைக் இந்த பக்கம் பார்த்தாலும் அப்படிதான், அந்த பக்கம் பார்த்தாலும் இப்படிதான். இதை விட்டு இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல போல. இல்ல, நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா, இந்த சித்தா படம் வந்துச்சுல்ல, அது வந்த டைம்ல படம் பார்த்துட்டு இப்ப லைக் என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கம்மியா ஆயிடுச்சு தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா இப்ப லைக் இந்த ஒரு இஷ்யூ லைம் லைட்டுக்கு வந்தது, சுத்தி அத்தனை நியூஸ். நான் லைக் எக்ஸாக்டா சொல்லணும்னா வெட்னஸ்டே ஈவினிங் டைம்ல இருந்தா எனக்கு இந்த நியூஸ் பத்தி தெரிஞ்சது. ஓகேவா? வெட்னஸ்டே ஈவினிங்கா இருக்கட்டும், அந்த இண்டிபெண்டன்ஸ் டே, அது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்றத வியாழக்கிழமை காலையில அந்த மாதிரி கண்டினியூஸா இது ஒரு விஷயம் லைட்டுக்கு வந்ததுனால அது சம்பந்தமா நிறைய விஷயம் நெட்ல பார்க்கவே மனுஷங்களாடா நீங்கன்னு இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ வருஷம் இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய நியூஸ் இப்படி வந்துருதுல. நீ சொன்ன சித்தா படத்துல இப்பயும் அது ஆக்சுவலி உண்மை கிடையாது மிருத்தி. அது ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. எய்தர் அது வந்து வெளில வர மாட்டேங்குது, அந்த ஹானர் இஷ்யூ, கேர்ள்ஸ் ஹானர் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிடுது. இல்லன்னா அது வெளில வர மாட்டேங்குது. ஆக்சுவலா மீடியா எடுத்துட்டு வர மாட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல, வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் இந்த மாதிரி இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுறது நெட்ல. அதுதான் இப்போ நேத்து போகாட் இஷ்யூ நடந்துச்சுல்ல ஒலிம்பிக், அதுதான் அவங்க இஷ்யூமே அந்த போன முன்னாடி வந்து அபியூஸ் அப்படின்றது அந்த பேஸ் பண்ணி வந்தது. இப்ப கொஞ்ச நாளா ஒலிம்பிக்ஸ்ல அவங்களுக்கு நீதி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் வந்ததும் அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப வேற அதுதான் இப்போ வந்து இந்த நியூஸ் வந்துச்சா ப்ரிவலண்டா போயிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு நேத்து வந்து கோட்டோட ட்ரெய்லர் வந்துச்சு, அவ்வளவுதான். எல்லாம் ட்ரெய்லர் பத்தி பேச ஆரம்பிச்சுலாம். இந்த விஷயத்த பத்தி யாரும் அவ்வளவா பேச மாட்டாங்க. அதுதான் நம்ம மக்களை குறை சொல்றதா இல்ல யாரு சொல்றதே தெரியல. அப்ப எல்லாத்துக்கும் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணோம், அப்படிதானே? இப்ப அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க கொல்கத்தால. ஆனாலுமே ஆக்சுவலா கிடைக்குமா ஜஸ்டிஸ்? லைக் ஒரு பொலிட்டிஷியன் சொல்லிருக்காங்க, ஒரு போஸ்ட்ல பார்த்தேன். லைக் இந்த மாதிரி கேசஸ்லாம் மென்னும் விமெனும் வந்து சகஜமா பழகுறதுனாலதான் வருது அப்படின்னு. அந்த பொலிட்டிஷியன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க பேசணும்னு பேசிருக்காங்களா? என்ன 0.0001% லாஜிக் இருந்தா கூட எனக்கு சொல்லுங்க, இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு. இப்போ ஆக்சுவலா எனக்கு என்ன பேசுறதே தெரியல. ஏன்னா மைண்ட் ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. நேத்துலாம் உண்மையிலே பயமா இருந்து அழுதுகிட்டு இருந்தேன். நான் வந்து என்ன இது இப்படி இருக்கு நடக்குது இங்க. ஏன்னா பார்த்து நான் நிறைய போஸ்ட் பார்த்ததும் முன்னா நேத்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஓகேவா? பஸ்ல தனியா தான் வந்தேன். யார பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி லைக் தே ஹேவ் தி பொட்டன்ஷியல்ல. அதுதான் அப்படி தோணுது. லைக் எனி டேல இட் குட் பி அஸ், we never know, any day it could be us. ஏன்னா இப்போ கேக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், பட் ஆக்சுவலா அதானே உண்மை. அதுதானே உண்மை. கான்ஸ்டன்ட் ஃபியரோடே தான் வாழ்ந்து அதேதான் மிருத்தி, அதேதான். என்னோட லைஃப்ல நான் மேக் பண்ண டிசிஷன், என்னோட நல்ல பொதுவா கேர்ள்ஸ் மேக் பண்ற ஒவ்வொரு டிசிஷனுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஏதோ ஒரு மூலையில இந்த சேஃப்டி பர்பஸ் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஈவினிங் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். கிட்டார் கத்துக்கிறதுக்கு என் வீட்டுல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல சென்டருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் 7 to 8 தான் வச்சுக்கோயேன். என்ன வீட்டுல அனுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பாங்க, கூட்டு போக யாராச்சும் இருக்காங்களா? ஓகேவா? கூட்டு போனா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நான் தனியா போக முடியுமா? முடியாது. அதுதான் பயப்படுவாங்க. அப்ப ஒரு சின்ன இந்த கிளாஸ்க்கே சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு வெளியூர் போய் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அததான் சொல்லுவாங்க, தனியா எப்படி போய் படிப்ப, சேஃப்டி இருக்குமா அப்படின்னு. இது ரியல் லைஃப்லயே நமக்கு எல்லாம் நடந்தது தானே. அது ஆக்சுவலா எல்லாருக்கும் நடக்குதா? ஏன்னா கைஸ், இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ், நீங்க உங்க லைஃப்ல கேட்டு பாருங்களேன். உங்க லைஃப்ல இருக்க கேர்ள்ஸ் ஆர் விமென்ட்ட போயிட்டு எவ்ரிஒன் ஹேஸ் a story to tell. Like even we also have a story to tell. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கதை இருக்கு கண்டிப்பா. இந்த ரிலேட்டடா நீங்க சொல்றீங்கல்ல not all men ன்ட்டு, ஆக்சுவலா அது எனக்கு கேட்கும் போதெல்லாம் செம்ம காண்டாகுது. ஏன்னா ஓகே, obviously we know it's not all men, but what, but it's men, அவ்வளவுதானே. It's always a man, அவ்வளவுதான். All men but always a man. Always a man கூட இல்ல. என் ஃப்ரெண்ட் அதான் சொல்லிட்டு இருந்தா,
பட் ஆல்வேஸ் மென் அப்படின்னு, மேன் கிடையாது, ஒருத்தவங்க கிடையாது அங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இத நம்ம எப்படி, எனக்கு புரியல, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் 2 வழி ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யோசிச்சாலே அவங்களுக்கு வந்து பயம் வரணும் அப்படின்ற மாதிரி. இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஒண்ணு அப்படி லைக் அது இப்ப நடக்கல. அப்ப நான் வந்துட்டு வளர்க்கறதுலதான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு வருஷம் லைக் இப்பதான் ஏதோ மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க லைட்டா. முன்னாடில இருந்து என்ன பொண்ணுங்க நீங்க வந்து ஷால் போட்டுதான் வெளில போகணும், நீ வந்துட்டு இப்படி நைட்டு வெளில போகாது. அதே பசங்களை நைட்டு வெளில போகாதீங்கன்னு சொன்னா, நைட்டுன்னு சொல்ல வரல, லைக் பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா. இந்த ஏஜே பைரவரியில் கூட ட்ரெண்ட் ஆச்சு இல்ல, 8 மணிக்கு மேல வெளில போக கூடாது. சரி அவங்க வெளிலையா போனாங்க? அதுதான் சொல்லு. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல துப்பட்டா போடுங்க டோலி, துப்பட்டா போட்டா மட்டும் எங்க லைக் அத வந்து ஒரு நான் புர்கா போடுவேன். சோ எனக்கு வந்து நீங்க சொல்லும் போது புர்கா போட்டு பாக்குறாங்களா? எஸ் they still look at us the way எப்படி சொல்ற ஒரு creepy way. நானே இவ்வளவு நடந்து போறோம் இங்க பாருங்க. இந்த செக்ஷுவல் அபியூஸ்ன்றது வந்துட்டு லைக் ரேப் மட்டும் தான் கிடையாது, அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. லைக் கலாய்க்கிறது, போறப்ப அப்படியே பாக்குறது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நாங்க 2 பேரும் வெளில போயிருந்தோம், வெளில போயிட்டு என்னமோ தின்னுட்டு இருந்தோம். நவுந்து போறவனுங்க போறவங்க எல்லாரும் எங்க 2 பேரும் டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு போறானுங்க. நான் இவள்கிட்ட கேக்குறேன், ஏன் நம்ம இப்படி பாக்குறாங்க, நம்ம ஏதாவது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். இவ சொல்றா பொண்ணா பிறந்துட்டோம்ல அப்படிதான் பாப்பானுங்க அப்படி சொல்றா. லைக் தட் மூமெண்ட்ல அப்படிதான் இல்ல நாங்க வந்து ஏலியன்ஸ் மாதிரி இருக்கோமா இல்ல என்ன? ஒரு பையன் நமக்கு மேல செக் அவுட் பண்றது வேற, சைட் அடிக்கிறது வேற, அதை நான் பத்தி பேசவே இல்ல. ஒருத்தன் வந்து கிரீப்பியா தெரியும்ல, நம்ம ஒரு மாதிரி கிரீப்பியா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாக்கும் போதுல நம்ம செக் பண்ணுவோம், ஏதோ தெரியுதா தெரியக்கூடாது, தெரியுதா இல்ல நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஆனா எதுவுமே இருக்காது. ஆனா அவனுங்க பாக்குற விதத்துல இட்ஸ் நாட் ஆல்வேஸ் a பையன். ஓகே most of the time it's uncle. Uncles are the most creepiest creatures ever. அந்த unclesலாம் வந்து ஒரு மாதிரி பாப்பானுங்க. ஐயோ இந்த பஸ்ல போகும்போது ஐயோ எனக்குலாம் இல்ல ஒண்ணுத்துக்கும் நம்ம கிட்ட பாயிண்ட் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா முக்காவாசி நடந்த ரேப் கேசஸ் வந்து 3 வயசு குழந்தை ஒரு நன்னடா நன்னு வந்து என்ன ட்ரெஸ் போட்டுருக்க போறாங்க புரியல. நன்னுலாம் லைக் என்டையர்லி ஃபுல்லா மூடி இருப்பாங்க, உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் ஸ்டோரி ஒன்னு ரீஷேர் பண்ணாலும் அதுல இருந்து அப்படிதான். she had a questionable profession. டாக்டர் என்ன questionable profession எனக்கு புரியல. எவ்வளவு ரெப்யூட்டடான எவ்வளவு நல்ல ப்ரொஃபஷன் அது. அதுதான் ஐயோ சரிங்க, பொண்ணுங்க வந்து செத்தே போயிடுறோம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும். டெட் பாடிய வந்து இது பண்ணி அதுதான் அந்த இந்த படத்துல கங்குவாய் கட்டியாவாடியில சொல்லுவான்ல, tie your legs tightly, men cannot be trusted even with a dead body. அதே மாதிரி ரீசெண்டா ஏதோ நார்த்ல ஒரு கேஸ் பார்த்தேன். லைக் ஓன் மதரை போயிட்டு ஒரு சன்னு. எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, யாரையும் நல்லா யார்கிட்டயும் பேசாதீங்க. இந்த ஹோம் itself actually பிரதர் கேஸ், ஃாதர், அங்கிள், நெய்பர். அப்ப வந்து அப்ப டோன்ட் வந்து லாஸ்டா ஒரு கட்டத்துல விமனே எக்ஸிஸ்ட் ஆகாதீங்க அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு. ஒன்லி மென்னா இருக்காங்கன்னா அதுக்கும் வந்து இந்த லைக் லிசார்ட் வஃபி. ஐயோ அதான் ஆமா லிசார்ட் போயிட்டு லிசார்ட் டாக் அலிகேட்டரா இல்ல என்னன்னு தெரியல, லிசார்டும் டாகும் நான் பார்த்தேன். அது ஷூர். அதுதான் இல்ல எனக்கு புரியல எப்படி இப்படி இருக்காங்க அவ்வளோ. ஐயோ எனக்கு என்ன சொல்றது. இன்னொன்னு பாத்தியா அந்த பொண்ணு இந்த மௌமிதா போட்டிருந்தாங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னா அத வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் ஸ்டோரியில போட்டிருப்பேன் என்னன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மீம்ஸ் இந்த மாதிரி என்னன்னு 10 பேரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது தெரிஞ்சுதான் இந்த பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா. இதெல்லாம் உங்களுக்கு டார்க் ஹியூமரா? ஆக்சுவலி இந்த பசங்க பண்ற ஜோக்லாம் இல்ல, அங்கிள்ஸ் பசங்க தாத்தாஸ் ஆல் தீஸ் கிரியேச்சர்ஸ்ல அவனுங்க பண்ற ஜோக்லாம் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஜோக் வந்து இட்ஸ் லைக் தி கிரிப்பியஸ்ட் வே. அதெல்லாம் பண்ணிட்டு சேச்சா சும்மா தான் சொன்னேன் இதுக்கே டென்ஷன் ஆனா என்ன அப்படி சொல்லிட்டு. இல்ல எனக்கு புரியல நீ பண்ற காமெடி. அதுதான் நீ பண்றது ஒரு கேவலமான செக்ஷுவலைஸ்டான ஒரு தப்பான ஜோக்க நான் அதுக்கு சிரிக்கணுமா? என் பாடி வச்சு பண்ணுவேன் நான் சிரிக்கணுமா அதுக்கு? இதுக்கெல்லாம் வந்து நான் இது ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஜெண்டர் இஷ்யூ. கண்டிப்பா இட்ஸ் நாட் அ ஜெண்டர் இஷ்யூ. ஏன்னா சின்ன பசங்களுக்கு பொண்ணுங்க பசங்க 2 பேருக்குமே இது நடக்குது. அதே மாதிரி பொண்ணுங்களும் பண்றாங்க. நான் அதை வந்து நான் ஜெண்டரைஸ் பண்ண மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல
இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் அ உமன். அதாவது ஒரு பொண்ணுக்கு தான் அது நடக்குது. அதுக்கு நான் பசங்களுக்கு ஜஸ்டிஸ் பேசாம இருக்க மாட்டேன் கண்டிப்பா. ரேப்ன்றதே தப்பு தான், ஹராஸ்மெண்ட்ன்றதே தப்பு தான், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னாலே தப்பு, அபியூஸ் எல்லாமே தப்பு தான். அது அதெல்லாம் சொன்னல ஸ்டார்டிங் வந்து இது ஒரு டாக்டர்ஸ் இஷ்யூவா இருந்துச்சா? கரெக்ட்டா? அதுதான் சேஃப்டில வொர்க் பிளேஸ்ல அதுல வந்துட்டு அவ்வளோ லைக் உண்மையில சென்னை தான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நடந்த பிஜிலயோ நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னா, லைக் நாங்க வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ப்ரொஃபசர்ஸ் வந்து இப்படி நடந்துப்பாங்க, மார்க்ஸ் வச்சு ஏதாச்சும் த்ரெட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க முடியும். அப்படி பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு. ஸோ டாக்டர்ஸ் இஷ்யூவா இருந்தது. அப்புறம் லைக் சொல்ல வந்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு முன்னாடி இந்த விமன் இஷ்யூவாவே மாறிடுச்சு இப்பல்ல. அதுதான் இப்பதான் எல்லாம் ஓபன் பண்றாங்களா இல்ல இப்பதான் நமக்கு தெரிய வருதா? இல்ல டே பை டே இட்ஸ் கெட்டிங் வர்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா இது எப்படி சொல்றது, இதுக்கு வந்து அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ ஒரு ரீசெண்டான நியூஸ் பார்த்தேன். ஒரு தலித் பொண்ணை வந்து எப்படி சொல்றது, அந்த பொண்ணு அந்த கேஸ்ட்ன்றனால அந்த பொண்ணை வந்து போட்டு பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ரேப் பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. நீங்க அது ஒரு பொண்ணு, எங்க நமக்கு பொண்ணு வந்துட்டு யாருமே இங்க ஹியூமனாவே மதிக்கிறது இல்ல. ரொம்ப இல்ல ஞாபகம் அதுதான் எனக்கு ஹிந்தி வந்து நமக்கு ஹிந்தார்ல அவர் என்ன சொல்லுவாரு, there are only 2 ஜாதிஸ் in this world அப்படி சொல்வாரு, ஃபீமேல் ஜாதி அண்ட் மேல் ஜாதி. அப்ப எனக்கு புரியல. அப்போ ஒரு மாதிரி இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது புரியுது. எதுக்கு வந்து அந்த ஒரு கேஸ்ட் அந்த வார்த்தை அந்த பொண்ணுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், எதுக்கு இங்க கேஸ்ட் வருது நடுவுல, அத ரீசனா வச்சு எதுக்கு பண்ணணும்? இங்க வந்து ஆக்சுவலி இந்தியா இஸ் a country where women are like what ரொம்ப தெய்வமா நினைக்கிற கண்ட்ரி ஆக்சுவலி. ஓகே, இந்தியா இஸ் a country where ஏன்னா there are so many goddesses இருக்காங்க, female goddesses இருக்காங்க. ஏன்னா நதிக்கு கூட வந்து இதெல்லாம் பொண்ணுங்க பேர அந்த மாதிரி வச்சு வணங்குற ஒரு கண்ட்ரி இந்தியா. பட் ஓவரால் இந்த வேர்ல்ட்ல பார்த்தா இந்தியால மட்டும்தான் இப்படி நடக்குது பொண்ணுங்களுக்கு. நீங்க போட்டு எதுக்கு வணங்கணும்? சாதாரணமா பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஹியூமன் அவ்வளவுதான். ஹியூமன் மேன் உமன் இருக்குல்ல, அதுல ஹியூமன்னா பாருங்க அவ்வளவுதான். இல்ல இப்ப வந்துட்டு நார்த்ல தான் இப்படி எல்லாம் நடக்குது, இந்த ஸ்டேட்ல தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு வர சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஏதோ இந்த தஞ்சாவூர்ல கேஸ் நடந்துச்சு. தஞ்சாவூர்ல நேத்து எனக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது, இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. எனக்கு இல்ல லிட்டரலால எனி டே இட் குட் பி அஸ். அதுக்கு வந்து உனக்கு காரணம் தேவையில்லை. நைட்டு வெளில போனாதானே அப்படி நடக்கும், நைட்டு வெளில போலனாலும் நடக்கும். நீ அப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் நடக்கும், அப்படி ட்ரெஸ் பண்ணாம இருந்திருந்தாலும் நடந்திருக்கும். உனக்கு தெரியாதவன் கூட வெளில போயிருந்தாலும் தெரிஞ்சவன் கூட போனாலும் நடக்கும். உனக்கு புரியுதா? இது எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது தெரியல. எவன பார்த்தாலுமே ஒன்னு சொல்லிருந்தாங்க, விமன் ஆர் லைக் ராபிட்ஸ் அப்படின்னு சொல்லி. ராபிட் என்ன பண்ணுவா, லைக் சாப்பிட்டுட்டு இருக்கும், ஓகேவா? அதுதான் நான் பார்த்தேன். அந்த மான் எல்லாம் பாத்திருக்கியா? ஆமா ஆமா, அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், பயந்து சுத்தி சுத்தி அட்டென்டிவா இருந்துட்டே இருக்கும்ல. அதான் சீரியஸா நம்ம இப்ப நானே இவளுக்கு பல தடவை கால் பண்ணிருக்கேங்க. நான் வந்து காலையில ரொம்ப சீக்கிரம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. பஸ் வந்துட்டு என் காலேஜ் ரோடுக்கு நடந்து போனோம்னா ரொம்ப எம்டியா இருக்கும் ரோடு. வந்து ஃபாஸ்டா நடப்பேன். ஃபர்ஸ்ட் என் தம்பிக்கு கால் பண்ணுவேன், அவன் ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போயிட்டான் இல்லை பிஸியா இருந்தானா இவளுக்கு கால் பண்ணுவேன், இல்லை வேற ஏதாச்சும் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசிட்டே தான் போவேன். நான் ஒரு நாள் கூட ஏதாச்சும் ரேரா கொஞ்சம் நாள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு போவேன், இல்லைன்னா யாருக்காச்சும் கால் பண்ணி பேசிட்டே தான் போவேன். லைவ் லொகேஷன் நான் உனக்கு ஒரு நாள் வீடியோ கால்லாம் பண்ணி பேசிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர்ல தான் பொண்ணுங்க வாழ வேண்டியதா இருக்கு. ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தப்ப பேசிட்டு இருந்தேன். ஆமா பேசிட்டு இருந்தேன். தனியா சார்ஜ் வேற இல்ல, வீட்ல இருந்து வரதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. பக்கத்துல பாக்க ஒரு மாதிரி பிஸியா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும்ல, ஏன்னா நைட் டைம் வேற. அது கூடல எங்க ஆல்ரெடி பொண்ணுங்க வீட்ல எல்லாம் வந்து வெளியில விடுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தா நம்ம எப்படி வெளில போறது வந்து நம்ம நியாயம் தானே சொல்ல முடியும். அதுதான் என்ன சொல்றது. எங்க அம்மால எனக்கு வந்து நான் இது வரைக்கும் காலேஜ் போறதுக்கு முன்னால நான் தனியா எங்கேயுமே போனதே கிடையாது. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தனியா பஸ்ல போறதோ அங்க இங்கன்னு போயிட்டு வர்றது எல்லாமே நடக்குது. அப்போ வந்து எங்க அம்மா எனக்கு ஒரு பாக்கெட் நைஃப் கொடுத்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் பாஸ்ட் ஆன் டு ஹர் ஃப்ரம் ஹர் ஃபாதர் ஆர் சம்திங். அது வந்து எனக்கு எப்ப நான் போனாலும் என் கூட பேக் இருக்கும். அது இருக்கனால ஒரு மாதிரி எனக்குலாம் வந்து எவனா வந்தா குத்திடுவேன்.
கண்டிப்பா மைண்ட் பிளாக்கா இருக்கும். ஒரு ஸ்டீல் இல்ல, ஒரு குண்டா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், ஓகேவா? அது ஸ்டீல் தான் நினைக்கிறேன். நல்லா ரவுண்டா ஹைட்டா பெருசா இருக்கும். அது தூக்குனா, அது தண்ணி வச்சு தூக்கணும்னு வச்சுக்கோங்க, செம்ம வெயிட்டா இருக்கும். ஒண்ணுமே இல்ல. முந்தா நாளும் எப்பயோ கூட நடந்து போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸும். பின்னாடி யாரோ அவங்க ஆக்சுவலி எங்களை ஃபாலோ எல்லாம் பண்ணல, நடந்தா வந்தாங்க. ஆனா வந்துட்டு பின்னாடி வர மாதிரி இருக்குடா அப்படின்னது, நான் இருந்துட்டு பாட்டில பேக்ல வச்சிருந்தேன், கையில வச்சுட்டு வந்தா ஒரே அடி ஃப்ரீ ஆகுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏதாச்சும் அவங்களுக்கு நடக்குமா இப்படி யோசிப்பாங்க முதல்ல. அதுதான் நம்ம ஒரு ஆட்டோல போறதோ பைக்ல கேப்ல போறதோன்னா கேஷ்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டுலாம் போக முடியாது. அவன் நம்மள பாக்குறானா. இன்னொன்னு ஒண்ணு யோசிச்சேன்டா, சாரி ஃபார் இன்டரப்டிங், நான் ரொம்ப இன்டரப்ட் பண்றேன் போல. இது கேளு, வந்து பஸ்ல நான் வந்து தூங்கவே மாட்டேன், ஓகேவா? எப்பெல்லாம் என் கூட ஒருத்தவங்க இருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தாத்தா கூட போனேன், ஓகேவா? அவ்வளவு தூங்கி வளைஞ்சேன், ஓகேவா? நான் வந்து பஸ்ல பொதுவா தூங்கவே மாட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்டோட போன தடவை வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டோட வரப்ப அப்படிதான் நல்லா தூங்குறேன். அப்ப கூட யாராச்சும் இருந்தா எனக்கு ப்ரொடெக்டா ஃபீல் ஆகி தூங்குறேன். அப்ப யாரும் இல்லைன்னா நான் அலர்ட்டடா இருக்கேன்னு தானே இருக்கும். இது ஆக்சுவலி உனக்கு மட்டும் இல்ல மிர்த்தி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. எனக்குலாம் பஸ்ல வரும்போது சம்டைம்ஸ் சில பேர்லாம் நின்றுகிட்டு வர சிச்சுவேஷன் இருக்கும், இல்ல நம்ம உட்காந்துருக்கும் போது அவங்க நம்ம கிட்ட நிற்பாங்க. நம்மள வந்து ஏதாவது டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹிஜாப் பின் போடுவேன் தெரியுமா? அந்த பின் நான் கையிலேயே வச்சிருப்பேன். 2 பேர் ஒரு தடவை 2 தடவை குத்திட்டேன் அந்த மாதிரி டைம்ல. லைக் அவங்க எங்க கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. சீரியஸா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு சிச்சுவேஷன்ல. எப்படி சொல்றது, லைக் இத வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பான ஒரு சிச்சுவேஷன் நடந்து அப்படி சொல்றீங்க, அந்த பொண்ணு தான் மேலதான் தப்புன்றீங்க. ஹவு கம் அந்த பொண்ணு மேல தப்பு? அந்த பொண்ணு அந்த பையனை வந்து செக்ஸுவல் அப்படி ஒரு மாதிரி அசிங்கமா பாத்துச்சா? அதான் இல்ல, லைக் இப்ப அந்த டிசையரு அந்த கருமம் எல்லாம் சொல்றாங்களே, அது பொண்ணுங்களுக்கு இருக்காதா? பொண்ணுங்க என்ன 4 பேரை வந்துட்டு இப்படி கிரீப்பியா பாத்துட்டு அப்படியா பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் ஒரு வேர்ல்ட் அந்த பாயிண்ட் சொன்னா லைக் கரெக்ட் தானே. அது மென்னுக்கு அந்த டிசைர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்றீங்க. அதே மாதிரி தானே ஃபீமேல் விமனுக்கும் இருக்கும். கண்ட்ரோல் இருக்கணுங்க வாழ்க்கையில. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி நிறைய பேசணும்னு தோணுது. அட் த சேம் டைம் வாயில வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஸ்டண்டா இருக்கு லைக்ல. ஒரு மாதிரி இல்ல நார்த்ல நடந்திருக்கு, நார்த்ல இங்க சவுத்துல கேரளால நடந்திருக்கு, தஞ்சாவூர்ல நடந்திருக்கு. சுத்தி சுத்தி ஒரு மாதிரி சுத்தி எல்லா இடத்துலயும் நடந்திருக்குல. ஒரு மாதிரி எனக்கு எங்க இப்ப சேஃப் எனக்கு புரியல. எங்களுக்கு சேஃப்டி தரீங்கன்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, சரி இந்த மாதிரி கேஸ் தான் நடக்கும் போது நம்ம அண்ணனுங்களோ தம்பிங்களோ அப்பாங்களோ நம்மள வந்து கூடவே வந்து விட்டுட்டு போவாங்க. லைக் அவங்க எப்பவுமே நம்ம கூடவா இருக்க முடியும் சொல்லுங்க? எப்பவுமே இருக்க முடியாதுல. எப்படி சொல்றது, ப்ரொடெக்ஷன் வேணாம் எங்களுக்கு சேஃப்டி வேணும். ப்ரொடெக்ஷன் நாங்க கேட்கவே இல்ல. இப்போ ஒரு பையனை வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க போய் விட்டுட்டு இருப்பானா எல்லாத்துக்கும். ஒரு இடத்துல நீ சொன்னல ஒரு இடத்துல விட்டா கூட அவங்க போயிடுவாங்க, தேவையில்ல அவங்கள பாத்துக்கணும்ட்டு. இதே மாதிரி ஏன் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல? லிட்டரலி இதுக்கு என்ன சொல்யூஷனு, வந்து மாறுறதுக்கு என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. பட் ஒண்ணு வந்து நம்ம பார்ட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னா, லைக் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு, முக்கியமா மென் அண்ட் பாய்ஸ்க்கு. ஃபியூச்சர் ஜெனரேஷன் அப்படி சொல்றோம் மிர்த்தி. ஆனா இப்போ இருக்க ப்ரிவேலிங் என்ன பண்றது? இப்போ ஆல்ரெடி இருக்கானுங்கல்ல, அவனுங்க என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியல எனக்கு. இந்த ப்ளூ வேல் வந்து சொன்னானுங்களே, அந்த கிரியேட்டர் சொன்னான்ல, தேவையில்லாத ஸ்பீசிஸ் அழிக்கிறது தான் வந்து என்னோட வேலை, அதுக்கு தான் இந்த கேமை கிரியேட் பண்ண. அந்த மாதிரி கேமை கிரியேட் பண்ணி அவனுங்க எல்லாம் போட்டுறணும். எனக்கு தெரிஞ்சு இல்ல, இந்த ஸ்பைசி படம் எஸ்ஜே சூர்யா ஒரு எடிட் ஒன்று பார்த்தேன். அது பாக்குறப்ப அவர்லாம் கரெக்ட் தான் போல, மேபி தானோஸ் வாஸ் ரைட் அப்படிலாம் தோணுது எனக்கு. ஆமா, அந்த ஸ்னாப் போட்டு இந்த மாதிரி அசிங்கமானவங்கலாம் போயிட்டா எல்லாமே நாங்க இப்ப வந்து இன்ஸ்டால சில கிரியேட்டர்ஸ் போட்டு ரீல் அதை பேஸ் பண்ணி தான் பேசணும். இன்னொரு ஒரு போஸ்ட் அப்படிதான், என்ன தெரியுமா, லைக் வந்து ஒரு 2 கம்யூனிட்டிக்குள்ள பிரச்சனையா, அட்டாக் அந்த வீட்டுல உள்ள விமன் அட்டாக் பண்றது, லைக் ஆர்எல்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் குரல் கொடுக்குறாங்களா, ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா, அந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண பொண்ணு டார்கெட் பண்ணுங்க. அதுதான் பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு என்ன வீக்கர் செக்ஸ் ஆனாங்க? அதான் ஆக்சுவலி பொண்ணுங்க இல்லைன்னா இந்த வேர்ல்டே இருந்திருக்காது ப்ரோ. ஆமா, அது வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம ஒரு சைடுல இது கடக்க கத்திட்டு கடக்கட்டும் அப்படி இருக்கும் அந்த எல்லாம் சொன்னா. இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் அது அப்படியே இருக்கு. அந்த பேர் மட்டும் மாறிட்டே இருக்க போகுது. ஒரு வருஷமும் ஒண்ணு மாறும். இந்த மாதிரி ஃபைன் த்ரில்லிங்கா ஒரு கேஸ் நடந்தாதானே வந்து எல்லாருக்குமே தெரியுது. இல்லைன்னா எவனா அதை பத்தி பேசுறானா?
ஏன்னா லைக் எவ்ரி டேக்கு வந்து லிட்டரலா 100க்கு மேல கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது அதுக்கு எவ்வளோ எஃப்ஐஆர் போட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இட்ஸ் லைக் ஹானர்ஸ் கேஸ். அதான் ஆனர் பொண்ணுங்களோட அதான் அந்த ஃபேமிலிங்களே சொல்லக்கூடாது. அவங்க என்ன தெரியுமா, பொண்ணு மண்ணு இந்த மாதிரி டைலாக் பேசுவாங்க. ஏதோ ஒரு தமிழ் டைலாக் இருக்குல்ல, அதான் பொண்ணு மண்ணு என்ன ஆவறது. அதுதான் ஏன் நான் ரொம்ப சீப்பா பேசுற மாதிரி இருக்கும். பட் ஏன் பொண்ணுங்களோட உங்க வீட்டோட மானத்தை வந்து பொண்ணுங்களோட இதுல வைக்கிறீங்க எனக்கு புரியல. அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் அப்படி பண்ணிட்டானா அவனை போய் இது சொல்லாம ஏன் அந்த பொண்ணை சொல்றீங்க? அந்த பொண்ணு சாரி தான் போட்டிருக்கோம், அந்த பொண்ணு ஃபுல் புர்கா தான் போட்டுருந்துருக்கும், இல்ல அந்த பொண்ணு குழந்தையா இருந்திருக்கும், இல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். இதுல என்ன இருக்கு? ஸோ இட் ஆல் இஸ் இந்த ஹெட்டுங்க, மைண்டு தான், சைக்காலஜி தான். இந்த ஆக்ஷன் இந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுமா இல்ல என்ன ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இப்போ என்ன பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த நிர்பயா கேஸில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவனோட ஒரு வீடியோ வாக்கு மூலமா என்னன்னு தெரியல. அவன் என்ன சொல்றான், அப்பயும் பொண்ணுங்களை தான் தப்பு சொல்றான். அ டீசன்ட் கேர்ள் வில் நாட் ரோம் அரவுண்ட் ஹர் ஸ்ட்ரீட்ஸ் அட் நைட்டு அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்துட்டு லைக் ஒரு ரேப் நடக்க ஒரு மேனை எவ்வளோ பங்கு வகிக்கிறானோ அதை விட அதிகமா அந்த பொண்ணு தான் பங்கு வகிக்கிறா அப்படின்னு. எனக்கு புரியல என்ன மனநிலைமையில இருந்தா அவன் அப்படி சொல்றான் அப்படின்னு. பிளஸ் இப்ப பாரு நீ சொன்ன, ஐயோ இன்னொன்னு ஒண்ணுங்க, என்னால வந்து அது ஏத்துக்கவே முடியல. ஒரு சின்ன குழந்தை, ஓகேவா, 3 years நினைக்கிறேன், ஒரு பொண்ணு அந்த ரைம்ஸும் ஏதோ பாடுது, அது கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோ மோசமா போட்டிருக்காங்க. அப்ப இங்க இருங்க, லைக் ஃபேக் ஐடி தான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த கமெண்ட்ஸ் போட்டது பாட்ஸ் கிடையாது, ஓகேவா, பின்னாடி ஏதோ ஒரு ஹியூமன் தான் இருக்கான். அப்ப அவனுக்கு கூட எவ்வளவு க்ரூயலான தாட்ஸ் அங்க ஓடிட்டு இருக்குல்ல. அதுதான் இந்த சிபின்னு ஒண்ணு சொல்லுவாங்க மூர்த்தி. சிபின்னா சைல்டு போனோகிராஃபி. அத வந்து அதையும் அதுக்கும் அவ்வளவு இத்தனை பேர் இருக்காங்க அதுல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹவு கேன் ஒரு சின்ன பொண்ணு 3 month old பேபி, 3 year old பேபி, 3 year, 13 year, 23 year old எவனையுமே பார்க்க மாட்டாங்க. ஏன் 85 year old எல்லாம்? அதுதான் எல்லாரையுமே. இந்த 85 yearலாம் உங்களுக்கு என்ன பிக்கினி போட்டு ரோட்ல சுத்திட்டு இருந்தாங்களா? எனக்கு புரியல. நைட் டைம் சொல்றீங்க, அப்போ டே லைட்ல இருந்தா அதெல்லாம் நடக்குது. இல்ல ஒரு ஒரு பில்கிரிமேஜ் போன பொண்ணு, ரிலீஜியஸ் யாத்திரால போன பொண்ணு, எல்லாரையும் தான் பண்றாங்க. இதெல்லாம் கடைசியில அந்த பொண்ணுங்க மேலதான் குத்த சொல்வீங்களா? விக்டிம் ஷேமிங் பண்றீங்களா? ஆனா எனக்கு தெரியல இதுக்கு என்ன சொல்யூஷன். சீரியஸ் மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் இப்ப வந்துட்டு அது பேர் என்ன, எங்களை சுத்தி ஒரு 4 அடியாள சீட்டோ 4, அது யார் சொல்லுவாங்க? அந்த அடியாளங்களே நம்ப முடியாது. நீங்க வேற இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் சின்ன வயசுலயே. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பொண்ணோ பையனோ 2 பேருக்குமே அவேர்னஸ் இருக்கணும். ஒரு பொண்ணை இப்படிதான் பாக்கணும், ஒரு பையன் இப்படிதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்ட். அதான் செகண்ட் பாயிண்ட், கன்சென்ட். யாரா இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் வைஃபா வேணா இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்கல்ல மேரிட்டல் ரேப், அதுவும் நடக்குது. அதுவும் தப்புதான். லைக் நோ மீன்ஸ் நோ. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். மேபி ஆல்சோ நோ தான். எஸ்டர்டே எஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நோ சொன்னா நோ தான். எனக்கு புரியல. நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு 5 year old எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பாய்ஸுக்கும் மென்னுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆமா பார்த்தேன், நானும் பார்த்தேன். அப்புறம் இது வந்து பொண்ணுங்க வந்து லைக் தே மஸ்ட் பி செல்ஃப் ஹார்ம்ட், லைக் ஆர்ம்டா இருக்கணும். கையில வந்து பயப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மைண்ட் பிளாங்க் ஆகும் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் கையில எதாவது நம்ம நீ சொன்னால ஸ்டீல் பாட்டில், பாக்கெட் நைஃப், பெப்பர் ஸ்ப்ரே, எனக்கு தெரிஞ்சுலாம் வந்தா குத்திடுங்க, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லைக் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அது ஒன்றும் கேஸ்லாம் ஆகாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதையும் யோசிக்காம அடிச்சுட்டு எப்போதான் நம்ம வந்து ஒரு அட்டென்டிவா இருந்து ஆமா வேற வழி இல்லை. அட்டென்டிவா நம்மளும் ஒரு ஹேபிட்டா தான் இருக்கணும். எவன் வந்து அதுதான் நம்ம மனுஷன் கிடையாது. நம்ம வந்து நம்ம எவன் பின்னாடி வந்தாலும் தெரியணும், சைடுல வந்தாலும் தெரியணும், நமக்கு பின்னாடி போனாலும் தெரியும், முன்னாடி போனாலும் தெரியணும். டேஷ்போர்ட்ல இருக்கும்ல கேமரா, அந்த மாதிரி நமக்கு தலைக்கு பின்னாடி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு முன்னாடி போன்ல அதே பாத்துட்டு போகணும். அதான் சைடுல ஒரு கண்ணாடி கண்ணு பிடிச்சிருவோம், சைடுல பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாக்குற மாதிரி ஒரு கேமரா வந்து கண்ணுல ஒரு கிளாஸ் மாதிரி செக்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருவோம். எல்லாரையும் வந்துட்டு ஃபர்ஸ்டே பண்ணாம அப்படியே வந்து எப்படி சொல்றது, சந்தேக பார்வையோடய பார்த்து அட்டென்டிவாவே இருந்து
சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்ற இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைக் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சிரிச்சு பேசிட்டு இருந்தா அந்த பையன் சம்டைம்ஸ் வந்து அவ நம்மள்ட்ட பார்த்து சிரிச்சுட்டா அவ்வளவுதான், ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் இட், நம்ம போய் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் இட்ன்ற சென்டென்ஸ் கேட்டாலே எனக்கு ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் பத்தி தெரியுது. எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு உள்ள அவ்வளோ ஆதங்கம் இருக்கு. ஆனா என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல, சொல்ல முடியல, எனக்கு வார்த்தைகள் வாயில வரல. ஏன்னா ரொம்ப மோசமா தான் வருது அவ்வளவுதான். எனக்கு வந்து என்டையர் சொசைட்டியுமே இதுக்கு தப்பு தான். சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாமே தப்பு தான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த தாட் வந்ததுல, நம்ம என்ன வேணா பண்ணிடலாம், காசு கொடுத்தா ஆஃப் ஆயிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஐயோ இந்த ஒண்ணு இது என்ன தெரியுமா, இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு இது எந்த ரெண்டு வச்சு, ஒண்ணு காசு இல்ல இந்த பவர். லைக் ஒரு பொலிட்டீஷியனோட பினாமியா இருக்கேன், இல்ல வந்துட்டு பொலிட்டீஷியனுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அந்த ரெண்டு விஷயம், பவர் மணி பிளேஸ் a huge role. அதான் இட் பிளேஸ் a huge role in India. ஏன்னா இந்தியா தவிர்த்து வேற எந்த கண்ட்ரிலயும் இவ்ளோ கேவலமா நடக்காது. ஏன்னா நடந்தா கூட அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இங்க வந்து கேஸ் போடுறதே வந்து 10 வருஷம் கழிச்சு கேஸ் போடுறதே வந்து லைக் நம்ம போயிட்டு அந்த ஃபேமிலிட்ட போய் பேசணும். ஏன்னா இல்ல என் பொண்ணு மானம், எங்க வீட்டு மானம் என்ன ஆகுறது, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, பையன் இருக்கு, மட்டை இருக்குன்னு சொல்ல பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கேஸ் போடுறதே அப்படிதானே இருந்துச்சு. பாத்தியா பிடி சார் பாக்கல, ஆனா அந்த மாதிரி கான்செப்ட் சொன்னாங்க. அதுல அப்படிதான் அந்த பொண்ணு வந்துட்டு தைரியமா தான் இருப்பா. அவளுக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கும், வந்து வீட்டுல சொல்லுவா. வீட்டுல சொன்னா அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி, நீ எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போன, அது ஃபேர்வெல்ல ஏதோ நடக்கும், ஆனுவல் டே நினைக்கிறேன். அதான் இன்னும் எத்தனை வருஷம், இனிமே எத்தனை நாள் தான் வந்து பொண்ணுங்களே ப்ளேம் பண்ணிட்டே இருக்க போறீங்க சொல்லுங்க. அதான் பொண்ணுங்களை ப்ளேம் பண்றது இட் இஸ் பாயிண்ட்லெஸ். சீரியஸா அதேதான். நம்ம கையில இருக்க ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா, வரப்போற ஜெனரேஷன், அப்புறம் இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்க குட்டி பசங்க ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களதான் திருட்ட முடியும், அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா நம்ம கையில இருக்கிற விஷயம்னா அது மட்டும்தான். அது ஒண்ணுதான். ஏற்கனவே வளர்ந்து கெட்டதுங்களை வந்து சரி பண்றதுக்கு அவங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணுமா, இல்ல ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வரணுமா, அதெல்லாம் நம்ம கையில இல்ல. அது நம்ம கையில கிடையாது. மேபி லைக் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் மாதிரியே, இல்லை இந்த ப்ரொடெஸ்ட் இன்னும் நம்ம மறக்காம அடுத்த இஷ்யூ வந்தா, இல்லை அடுத்த ஐபிஎல் வந்துச்சு, படம் வந்துச்சு, அந்த பக்கம் போகாம லைக் ப்ரொடெஸ்ட் மாதிரியோ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரு ஏதாச்சும் சொல்யூஷன் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜஸ்டிஸ் ஃபார் டெம்ப்ளேட் அப்படியே தான் இருக்கும், ஆளோட பேர் மட்டும்தான் மாறும் அப்படின்னா அதான் நம்மளால மாத்த முடியும். ஒண்ணுன்னா நம்ம எஜுகேட் பண்ணணும், கிட்ஸ வந்து எஜுகேட் பண்ணணும் இந்த விஷயத்த, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜெண்டர். இது தப்பு, இது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணாதான் உண்டு. அது தேவையில்லாத நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் நடக்கும் ஃபியூச்சர்ல. அண்ட் கேர்ள்ஸ், நீங்க வந்து கெட் செல்ஃப் ஹார்ம்ட். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கையில பெப்பர் ஸ்ப்ரே, கத்தி, அந்த மாதிரி பொருட்கள்லாம் அடிக்கடி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல. ஆமா, செல்ஃப் ஹார்ம்ட் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் அசிங்கமா தான் இருக்கு. பட் நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி கிடையாது. எவனையும் நம்பி இருக்காதீங்க, அவதான் சொல்லுவேன். உங்க அண்ணன் ப்ரொடெக்ட் பண்ண போறான், உங்க தம்பி, லைக் அவங்க நம்ம கூட எப்பவுமே இருக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் அதான் வீட்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டும் கஷ்டம், எதுவுமே பண்ண முடியாது. இதுக்காக நீங்க பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி வேற சில பேர் லைக் பேரண்ட்ஸ் பயப்படுறது ஒரு இது இருக்கு. பட் ஐயோ இப்படி போனா நமக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டுலாம் தயவு செஞ்சு இருக்காது. அதேதான், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த இஷ்யூ பத்தி என்ன வியூஸ் இருக்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க, பேசுங்க. எஸ், let's hope justice gets served or whatever. நல்லதே நடக்கும், அவ்வளவுதான் நினைக்க முடியும், வேற என்ன செய்யுது. ரைட், ஓகே, until then bye. next episode ஏதாச்சும் bye. டாடா.